இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து தேவ சத்தத்தை கீழ் என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். 1892ஆம் ஆண்டு ஏமி கார்மைக்கேல் அம்மையார் அவருடைய ஊழியத்துக்காக ஆண்டவர் சமூகத்திலே காத்திருந்து அப்படி ஒரு மாலை நேரத்திலே கண்களை திறந்து அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்த போதிலே அவள் கண்கள் திறந்து கொண்டிருக்கிறது, அவள் செவி அப்படி கேட்டு கொண்டிருக்கிற வேளையிலே ஒரு சத்தத்தை கேட்கிறார். ஊழியத்திற்கு புறப்பட்டு போ என்று சத்தம். அந்த சத்தத்தை கேட்டு ஏமி கார்மைக்கேல் அம்மையார் அவள் ஆண்டவருடைய தீர்மானத்தின்படி ஊழியத்துக்கு செல்கிறார். அவர் பல இடங்களுக்கு சென்று அவருடைய ஊழியத்தை குறித்து நமக்கு தெரியும். டோனா ஒரு ஃபெலோஷிப் நிறுவினார். 50 வருடமாக இந்தியாவுக்கே இருந்து இந்தியாவில் ஒடுக்கப்பட்ட மக்கள் மத்தியிலே சிறுவர்கள் இன்னும் அநேகரை மீட்டு அவர் டோனா ஒரு ஃபெலோஷிப் என்ற ஐக்கியத்தை உருவாக்கினார். இவ்வளோ பெரிய ஆச்சரியமான ஒன்று. நம்மளுடைய பகுதியிலே ஒரு ஊழியத்தை நிறைவேற்றிட ஒரு தேவ மகள் என்று சொல்லலாம். இன்றும் கூட தேவ சத்தத்தை கேட்க நாம் ஆயத்தப்படுகிறோமா? இன்னைக்கு ஒரு தேவ மனிதனை குறித்து பார்க்கலாம். யோவான் ஸ்நானகன். இவரை குறித்து அதிகமாக சொன்னால் சத்தத்தை கேட்டு சத்தமிட்டவன் என்று சொல்லலாம். வனாந்திரத்திலே கூப்பிடுகிற ஒரு சத்தம். அவனுக்கு பெயரே சத்தம் தான். அப்படி ஒரு தீர்க்கதரிசி. ஸ்திரீகளில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகனை போல தீர்க்கதரிசி யாரும் இல்லையாம். அப்படிப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. நான் வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் 1:2-3 இதோ நான் என் தூதனை உனக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உனக்கு முன்னே போய் உமக்கு வழியை ஆயத்த பண்ணுவான் என்றும், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்று வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவருடைய சத்தம் உண்டாகும் என்று தீர்க்க தரிசன ஆகமங்களிலே எழுதியிருக்கிறபடி பிரசங்கித்தான். அவன் ஆண்டவருடைய அழைப்பு. இந்த உலகத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார் என்பதை சொல்வதற்கே பிறந்த ஒரு மனிதன். அவன் பிறப்பிலே அவனுடைய தாயும் தகப்பன ஒரு ஆசாரிய பணி செய்கிறான். இப்போது மரியாள் பார்க்க செல்கிறார், எலிசபெத்தை பார்க்க செல்கிறார். பார்க்கும்போது வயிற்றுக்குள்ளே இருந்த அந்த யோவான் ஸ்நானகன் இந்த மரியாளின் வாழ்த்து செய்தி கேட்டு அவன் துள்ளுகிறது. அந்த குழந்தை அந்த வயிற்றிலே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மனிதன். இந்த யோவான் ஸ்நானகனை குறித்து மிகைப்படுத்தி சொல்ல எல்லாத்துக்கும் தெரிந்ததுதான். அவன் அவன் ஆடை, ஒட்டகத்தின் ஆடை அணிந்திருக்கிறான். அவன் சாப்பாடு நார்மலா ரொம்ப ஒரு பெரிய ஆள் மாதிரி தன்னை காட்டிக்கொள்ளாதபடி தன்னை தாழ்த்துகிறான். அவன் சொல்றான், எனக்கு அப்புறம் ஒருவர் வருவார், அவர் பாத இறைச்சிகளை பொறிக்கொள்ள நான் பாத்திரம் அல்ல என்று சொல்கிறான். எவ்வளோ ஒரு தாழ்மை. வனாந்திரத்தை கொடுக்கிறான், சத்தத்தை கூட்டி சொல்கிறான். இன்னும் வசனம் சொல்கிறது தெளிவாக. மத்தேயு, மார்க்கு, யோவான் இந்த 4 சுவிசேஷத்தில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யோவானிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் 1ஆம் அதிகாரத்திலே போடப்பட்டிருக்கிறது. யோவான் 1:10 யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின் வருகிறவர் எனக்கு முன் அறிந்தவர்,
ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறுகிறான். ஆண்டவர் அவன் வனாந்திரத்திலே எல்லா ஜனங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டு இருக்கான். இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகிறார். நான் அன்னைக்கு சொன்னேன்ல, ஒரு சத்தத்தை உயர்த்தி எனக்கு பின் வருகிறவர் இவர்தான், அவர்தான் இவர் என்று ஜனங்கள் எல்லாத்துக்கும் சாட்சியிடுகிறார். இன்னும் ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. யோவான் 1 31, 32, 33, 34 எழுதப்பட்டிருக்கிறது. நானும் அவரை அறியாதிருந்தேன், அவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்திலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன். அவன் ஞானஸ்தானம் கொடுத்ததின் நோக்கமே இஸ்ரவேலர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவதற்கு. இப்ப கர்த்தருடைய ஆவியானவர் யோவான் ஸ்நானகனோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? என் குமாரனை நான் மற்றவர்களை விட நான் யார் என்பதை உனக்கு சொல்லுவேன் சொன்ன பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னார், ஆவியானவர் புறாவை போல வனாந்திரத்தில் இறங்கி இவர் மேல் தங்கினதை காண்கிறான். நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்கி இருப்பதை நீ காண்கிறாயோ, அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். இப்போ அவன் தேடுறான், அவனுக்கு தெரியாது. இப்போ யோவான் ஸ்நானகன் மறைந்து அவன் நசரேயனாக இருந்தவன் வனாந்திரத்தில் இருக்கான். இப்போது இயேசு யாருன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம மீட்க வந்த மேசியா யாருன்னு யாருக்கும் தெரியாது. இப்போது இந்த மேசியா யார் என்பதை வெளிப்படுத்தினதே இந்த யோவான் ஸ்நானகன் தான். அவன் சொல்கிறான், பார்க்கிறான். பார்க்கும்போது ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரே, பரிசுத்தாவியானவர் யார் மேல தங்குறாரோ அவர்தான் மீட்பர் என்று சொல்கிறார். பாருங்கள், அவன் உலக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். 34 அப்படி நான் கண்டு இவரை தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்கிறார். சாட்சி சொல்றான். இவன் சாட்சி சொன்னதை கேட்டு யோவான் ஸ்நானகனுடைய 2 சீஷர்கள் அவனை பின் தொடர்ந்து செல்கிறார்கள். இதற்கு அற்புதம் தான் இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் தொடங்குகிறது. ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த யோவான் ஸ்நானகனுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி அவருடைய சத்தத்தை அவன் கேட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அறிவிக்கவில்லை என்றால் நம்மை மீட்ட ஆண்டவராகிய இயேசுவை குறித்த நிச்சயம் யாருக்கும் வந்திருக்காது. இதை யோவான் ஸ்நானகன் நிறைவேற்றி முடித்தான். உங்களையும் என்னையும் அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். ஒருவேளை உங்களை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரா? ஆண்டவர் சொல்கிறார், எனக்காக நீ எழுந்து போ என்று சொன்ன ஏமி கார்மைக்கல் அம்மையார் போல இன்றைக்கே உங்களை என்னை ஆண்டவர் அழைக்கிறார். நம்ம எத்தனை பேர் போகிறோம்? நம்மை உறுதிப்படுத்துகிறார். ஆண்டவர் சத்தத்தை கேட்க ஆயத்தப்படுவோமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த வேளையிலையும் கூட எங்களோடு பேசியிருக்கீங்க. தேவ சத்தத்தை நாங்கள் கேட்டிருக்கிறோம். நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையை உமக்காக ஊழியம் செய்ய வேண்டும் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்தி அவரை உலகிற்கு மீட்பர் என்பதை உலகிற்கு காட்டினது போல நாங்களும் உம்மை மீட்பர் என்று உலகுக்கு அறிவிக்கிற ஒரு இருதயத்தை, ஒரு வாஞ்சி எங்களுக்கு தாங்க. உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற பிதாவே, ஆமேன், ஆமேன்.